பாராளுமன்றத்திலும் இது தொடர்பாக பிரஸ்தாபிக்கப்பட்டது. பொழுதும் கௌரவ அமைச்சர் அவர்களே, தற்பொழுது 2020ஆம் ஆண்டு கன்னியா ஹொட்வெல் சம்பந்தமாக ஒரு நீதிமன்ற தீர்ப்பொன்று இருக்கின்றது. 2020ஆம் ஆண்டு அந்த தீர்ப்பில் இருக்கின்றது, மதம் சம்பந்தமான எந்த ஒரு கட்டுமான வேலையிலும் அங்கு செய்யக்கூடாது. இப்போ இன்றைக்கு காலையில் கௌரவ அமைச்சர் அவர்களே அந்த நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்காமலா என்று தெரியாது, மாவட்ட அரசாங்க அதிபர் பல அதிகாரிகள் வந்து கன்னியா பிரதேசத்திலே ஒரு புதிய கட்டுமான வேலையை ஒரு மதம் சம்பந்தமானதை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். கௌரவ அமைச்சர் அவர்களே, நீதிமன்றத்திலே ஏற்கனவே ஒரு தீர்ப்பு இருக்கின்றது. அவர்களே, இன்றைய நடந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை தொல்பொருள் திணைக்களம் சம்பந்தமான சந்தேகங்களை கொண்டு வரும். ඔබතුමා කියන විදියට ඒකට අධිකරණ තීන්දුවක් ඒ විදියට තිබෙනවා නම් ඒක நீங்கள் கூறுவது போல் அவ்வாறு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இருந்தால் நிச்சயமாக விசாரிக்க வேண்டும். நான் தற்போது அதற்கு தகுந்த பதில் வழங்க தயார் நிலையில் இல்லாமையால் இந்த நேரத்தில் என்னால் நேரடியான பதிலை வழங்க முடியாது. ஆனால் தொல்லியல் திணைக்களம் குறித்து எந்த சந்தேகங்களையும் ஏற்படுத்த வேண்டாம் என்று உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனெனில் தற்போது தொல்லியல் திணைக்களத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள பணிப்பாளர் உங்கள் மாகாணங்களுக்கு மிக விரைவாக சென்று மக்களை சந்தித்து பிரச்சனைகளை தீர்த்து மிக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார். எனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே, யாருக்கும் அநீதி இழைக்கப்பட்டால் நாங்கள் தொல்லியல் சட்டம் மற்றும் நீதிமன்றத்திடமிருந்து பெறப்பட்ட வழிகாட்டுதல்களுக்கு இணங்க செயற்படுகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். කටයුතු කරන බව කියන්න කැමැති ගරු මන්ත්‍රීතුමා.